ஹாய் கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு மாதிரி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லாஸ்ட் எபிசோட நடந்திருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டெப்பாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த மொட்டையை பார்த்துட்டு செடியூஸ் பண்ணுற மாதிரி அவன்கிட்ட வந்து பேசிட்டு அவனை வந்து சுட்டுட்டு அவங்க வந்திருப்பாங்களா. அந்த மொட்டை வந்து சாக மாட்டாங்க. அவன் என்ன பண்ணுவான்னா, பின்னாடியே வந்து ஸ்டெப்மா வாயை போற்றி அவங்களோட கழுத்தை அறுத்து என்ன நீ சாகடிக்கிறேன்னு சொல்லிட்டு சாகடிச்சிருவாங்க. இதான் லாஸ்ட் எபிசோட் நடந்திருக்கும். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே நம்ம ஹீரோட கனவாக தான் இருக்கும். அவன் தான் இந்த மாதிரி கனவு கண்டிருப்பான். ஆனால் ஸ்டெப்மா வந்து மொட்டையை பார்க்க போயிருப்பாங்க. இந்த மொட்டையை வந்து சாகடிச்சுட்டு தான் வந்திருப்பாங்க. அவனே சூசைட் பண்ண மாதிரி அங்கே வந்து எல்லாருமே கிரியேட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஃபர்மேஷன் கிடச்சோன்னா அந்த வீட்டில் போய் பார்ப்பாங்க. இந்த மொட்டையை வந்து சூசைட் பண்ணி இறந்த மாதிரி அங்கே வந்துட்டு கன்று இருக்கும். அவனா சூட் பண்ணிட்டு இறந்த மாதிரி இருக்கும். ஒரு வேலை வந்துட்டு இவனை தான் தேடிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம போலீஸ்கிட்ட மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இவனே செத்துட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் என்கொயரி பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு பக்கத்தில். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ கிட்ட வந்து நம்ம ஹீரோ வந்து கேட்பா, என்ன ஆச்சு நைட்டெல்லாம் வந்துட்டு அம்மான்னு புலம்புனி உங்கள் அம்மா பற்றி ஏதாச்சும் வந்து பேடான கனவு கண்டியா ஆகும்போது ஹீரோ வந்து ஒரு விஷயத்தை நினச்சி பார்ப்பான். அவங்க கனவுல வந்ததெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பெருசாக வெளியே சொல்ல மாட்டான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, இங்கே பாரு நீ உங்கள் அம்மான்னு பேசணுமே, எனக்கு எங்கள் அம்மா நம்பலாம் வந்துடுச்சு. நான் இதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டெப் மாம் கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுற மாதிரி இல்லை, போதும் என்னால் வந்துட்டு போராடி அவங்ககிட்ட வந்து சண்டை போட்டதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் கிவ் அப் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் வந்து சொல்லுவாளா. ஏன் என்னாச்சு, நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பான். நான் வந்துட்டு அப்ராட் போகிறேன், அவங்களுக்கு எங்கிட்டேருந்து என்ன தேவை, சொத்து தானே தேவை, ஸோ சொத்துக்கு தானே அவங்க எல்லாமே பண்ணுறாங்கன்னு நினைக்கிறாங்க, நீ வந்து என்னை நம்ப மாட்டேங்கிறேன், பேசாமல் அவங்களுக்கு எல்லா சொத்தையும் கொடுத்துட்டு நான் அப்ராடுக்கு படிக்க போகலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ கிளம்புவாளா. அப்போ ஹீரோ வந்து ஹக் பண்ணிவிட்டு எனக்கு எல்லாமே புரியுது, எனக்கு எல்லாமே தெரியுது, நான் எப்போவுமே உன் சைடு தான், நீ வந்துட்டு எங்கேயுமே தூரமாக என்னை விட்டு போகாத, நான் எப்போவுமே உன் கூட தான் இருப்பேன், நீ அப்ராட்லாம் போகாத, நீ போனா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பண்ணிப்பா. நிறைய விஷயத்துல நம்ம ஹீரோ வந்துட்டு இவளை காப்பாற்றிருப்பானா. ஸோ இவளுக்கும் வந்துட்டு ஹீரோ மேலே நிறைய அன்பு வந்துக்கிட்டே தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டாக்டர் என்ன பண்ணுவேன்னா கால் பண்ணி நீ எங்கே இருக்க, நீ உடனே வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி உன்னை வந்து ஒருத்தன் தேடிட்டு இருந்தானா, அவன் செத்து போயிட்டானா அப்படின்னு சொல்லணுமே ஹீரோக்கு வந்து பயங்கர ஷாக்கு. ஸோ அந்த பிளேஸ்க்கு வந்து போயானும் இல்லை. ஸோ ஹீரோவும் வந்துட்டு யார் வந்து சாகடிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிகிட்டே வந்துட்டு போயிட்டு இருப்பான். அப்போ தான் வந்து போலீஸ் வந்து கால் பண்ணுவான், இந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கிட்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுவானா. இது கிட்டமே ஹீரோக்கு வந்து சந்தேகம் வந்துடும். ஏன்னா அவன் கனவுல வந்துட்டு அவங்க அம்மா தான் போய் சுட்டா மாதிரி வந்துட்டு இவன் கனவு கண்டிருப்பானா. ஸோ அதே மாதிரி நடக்கும். ஸோ என்ன பண்ணுவானா, இங்கே பாரு நீ வந்துட்டு வீட்டுக்கு போ, நான் வந்துட்டு ஸ்டேஷன் போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் வந்துட்டு இல்லை நானும் வரேன், அந்த மொட்டையை வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் யார் காரணமாக இருப்பாங்க, கண்டிப்பாக வந்துட்டு அவனை வந்துட்டு இவ்வளோ தூரம் தப்பு பண்ண வச்சு ஹையர் பண்ணது யாருன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும், நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிடிவாதம் பிடிப்பா. ஹீரோ வந்துட்டு இல்லை நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்துட்டு இப்போ ஸ்டெப் மாம் மேலே நிறைய டவுட் இருக்குல்ல. ஸோ என்ன பண்ணுவானா, நீ வீட்டுக்கு போ, இல்லைனா வந்துட்டு நான் அவனை போய் வீட்டில் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் போது முடியாது, நானும் தான் வருவேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு அடம் பிடிப்பாளா. ஹீரோ வந்து என்ன உடனுடன் பேசிகிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு பிடிச்சி கிஸ் பண்ணி விட்டுருவான். இங்கே பாரு நீ போ அப்படின்னு சொல்லும் போது நீ எந்த பர்மிஷன் இல்லாமல் நான் எப்படி கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கோமா இறங்கி போவா. ஹீரோ வந்துட்டு இங்கே பாரு நீ எங்கே போகிற, வா காரில் ஏறு அப்படின்னு சொல்லும் போது நீ எப்படி என்ன பர்மிஷன் இல்லாமல் ஹக் பண்ணலாம் கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிருவான். இவன் என்ன பண்ணுவானா, அப்போ நான் திருப்பி பண்ணுவேன், நீ ஒழுங்கு மாதிரி தான் வீட்டுக்கு வா அப்படிங்கும்போது முடியாது அப்படின்னு சொல்லுவாளா. இவன் என்ன பண்ணுவான், திருப்பி வந்துட்டு கிஸ் பண்ணுவான். அந்த பாரு நீ ஒழுங்காக வீட்டுக்கு வந்துட்டு இல்லைனா அப்படி தான் நான் கிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க போது இவன் என்ன பண்ணுவானா, என்ன திருப்பி பர்மிஷன் இல்லாமல் கிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனோட இதிலே வந்து உதச்சிட்டு அவன் என்ன பண்ணுவான், டாக்ஸி புக் பண்ணி இந்த மாதிரி ஸ்டேஷனுக்கு வண்டியை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு போயிடுவான். போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு பயங்கரமாக யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான், அது யார் கொலை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சானு வீட்டுக்கு வந்துடுவான். சானு கிட்ட வந்துட்டு இவங்க ஸ்டெப்பை வந்து கேட்பாங்க, அந்த பாடியை பார்த்தியா, யார் வந்து கொலை பண்ணியிருப்பா, ஆக்சுவலி பண்ணது இவங்க தான், இப்படி ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த மாதிரி ஸ்டேஷனில் வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டாங்களா. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க, என்ன ஹீரோட ஃப்ரெண்டு தான் போலீஸாக இருப்பான். ஸோ எல்லாம் தெரிஞ்சதுக்காக பேசிகிட்டு இருக்கும் போது இது வந்து நம்ம ஹீரோ வந்து ஒட்டி கேட்பான். அப்போ ஹீரோ என்ன சொல்வானா, எனக்கு வந்து நல்லாவே தெரியும் யார் வந்துட்டு அவனை தூண்டி விட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு டேரெக்டாகவே பேசுவான். இதை பார்த்துமே ஓ அப்படி அவங்க நல்லாவே தெரிஞ்சா நீ வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது தானே, அப்போ எதுக்கு இங்கே வந்து நின்று பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன், அவங்களே போய் தப்பு வந்து ஒத்துக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்லுவான். இப்போ தான் உங்களுக்கு புரியுது இவனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லிட்டு அவன் போவானா. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, நீ ஏன் இவ்வளோ ஃபேவராக எனக்கு நீ இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆக்சுவலி இவன் மனசில் என்ன தான் அம்மா, அதனால் கொஞ்சம் இவங்க பண்ணுற தப்பெல்லாம் வந்து இவனுக்கு தெரிஞ்சுமே வெளியே சொல்ல முடியாத நிலமையில இருக்கான். ஆனால் அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, இவன் வந்து நம்மளுக்கு ஃபேவராக இருக்கான் போல் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னோட ஆள் தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும் போது இங்கே பாருங்க நான் யாரோட ஆளும் கிடையாது, தப்பு யார் பண்ணாலும் அவங்க டேரெக்டாக போய் சண்டைறது நல்ல விஷயம், அப்புறம் போலீஸாகவே கண்டுபிடிச்சிச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்லிட்டு போவான். இவங்க 2 பேர் பேசுகிறத வந்துட்டு ஹீரோயின் வந்து காலில் வாங்கியிருப்பாள். ஸோ அவன் என்ன சொல்லுவானா, உன் மனசுக்கே தெரியுது நீயே வந்துட்டு இப்போ டபுள் கேம் ஆடிட்டு இருக்க, நீ போய் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம்ல, நீ எப்போவுமே அவங்களுக்கு தான் ஃபேவர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா
முடிச்சுட்டு போய் ரூமில் போய் கதவை சாத்திட்டு ஏன் ஹீரோ இப்படி இருக்கான், நான் தான் லவ் பண்ணிட்டுருக்கேன், எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் அந்த ஸ்டெப் மேம் சப்போர்ட் பண்ணிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அழுக ஆரம்பிக்கிறான். ஹீரோ வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்கும் போது ஹீரோயின் வந்து முடியாது, நான் வரமாட்டேன், நீ எப்போவுமே அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் 2 பேரும் பேசுனது எல்லாமே காதலாக வாங்கினும் போது ப்ளீஸ் வெளியே வா, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறங்கும் போது என்ன சொல்ல வர சொல்லு, உனக்கு மனசுக்கே தெரியும்ல யார் வந்து குற்றவாளின்னு, நீ அவங்ககிட்ட போய் பேச வேண்டியதானே. பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்துட்டு டாக்டர் வந்து கால் பண்ணுவாங்க, உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க 2 பேரும் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ஸோ நான் டாக்டரை பார்க்க போகிறேன்னு சொல்லி டாக்டர் வந்து போய் ஹக் பண்ணிப்பா. இவளுக்குன்னு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னா அந்த டாக்டர் மட்டும்தான். ஸோ அவங்ககிட்ட போய் ஹக் பண்ணிட்டு ரொம்ப ஃபீலாக பேசிகிட்டு இருப்பாள். இதெல்லாம் பார்க்குற நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்பவே கஷ்டமாயிடுவான். அப்போ தனியாக உட்காந்துட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். இந்த அம்மா ஏன் இப்படி பண்ணுறாங்க, இவங்க ஜெயிலில் போய் எவ்வளோ கஷ்டமான அவள் லைஃப்பை வந்துட்டு லீட் பண்ணணும் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா மேலே தான் கோவப்படுறாங்க. இப்போ நம்ம ஹீரோனுக்கு சப்போர்ட் பண்ணுறா, தான் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனாலே தெரியல. அதுக்கப்புறம் டாக்டர் வந்து பார்க்க வந்திருப்பார்ல, அப்போ வந்துட்டு உங்களோட கம்பெனி வந்து நிறைய வந்து பேங்க் கரப்ட் ஆக போகுது அப்படின்ட்டு சொல்லியிருப்பானா. ஸோ அதை பற்றி ஹீரோயின் வந்து தான் அப்பாட்ட வந்து பேச போவா. அப்பா நீங்கள் ஏதாச்சும் லோன் வாங்கி வச்சிருக்கீங்களாங்கும் போது ஆமாம்மா ரீசெண்டாக வந்து நான் லோன் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கானோட அப்பா கிட்ட தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்வார். அப்பா நீ இவ்வளோ லோன்லாம் வாங்காத, நீ வந்து ரெனோவேஷன் பண்ண ஹோட்டல் அப்படின்னா நீ கொஞ்சம் அமௌண்ட் மட்டும் வாங்கப்பா, இவ்வளோ அமௌண்ட் நீ வாங்கினா என்ன ஆகுறதுப்பா, நம்ம வந்து பேங்க் கரப்ட் ஆகிடுவோம், நீ போயிட்டா அந்த கான்ட்ராக்டை வந்து கேன்சல் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்வாலாம். சரின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவும் நெக்ஸ்ட் டே கோனோட அப்பா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இந்த கேன்சல் பண்ணிடலாம் அந்த லோன் அமௌண்ட் அப்படிங்கும் போது இவர் வந்துட்டு என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, ஆக்சுவலி ஒரு வட்டிக்கு விடுவார் போல், இந்த கம்பெனி கொடுக்குற பேங்க் கொடுக்குற லோன் கிடையாது, இது வந்து வட்டிக்கு விடுற லோன் போல், நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் சின்ன பிள்ளை விளையாட்டா, நான் வந்துட்டு வேணும்னா போடுறதுக்கு வேணாங்கிற போடாமல் இருக்கிறதுக்கு அதெல்லாம் பண்ண முடியாது, அமௌண்ட் உங்களுக்கு சான்சர் ஆகிடும், நீங்கள் வந்துட்டு கட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஹீரோனோட அப்பாவில் ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த கோனப்பாவோட பிஸ்னஸே இப்படி தாங்க, நிறைய பேருக்கு வந்து வட்டி விடுவான். எந்த கம்பெனிலாம் வந்துட்டு ரொம்ப வந்து கஷ்டத்தில் போதும் அந்த கம்பெனிகிட்ட போயிட்டு நான் உங்களுக்கு வட்டி தரேன் அமௌண்ட் தரேன் அப்படின்னு சொல்லி பேசி இப்படி கையெழுத்துலாம் வாங்கி அதுக்கப்புறம் நிறைய வட்டி அமௌண்ட்லாம் ஏற்றி விட்டு அவங்களுக்கு கட்ட முடியாத அளவுக்கு ஆக்கி விட்டு அதுக்கப்புறம் இந்த சொத்தை வந்து இவன் பேரில் மாற்றிப்பான். இந்த வேலை தான் வந்துட்டு இவர் பார்த்து. அது மட்டும் இல்லாமல் ஹீரோன் அப்பா கிட்ட வந்து நிறைய கையெழுத்து வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய பாண்டில் வந்துட்டு அன்வான்ட் பாண்ட்லலாம் கையெழுத்து வாங்கி வச்சிருக்காரு. ஸோ நிறைய விஷயம் வந்துட்டு இவங்களோட குடுமி வந்து இவங்க கையில் தான் இப்போ இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட ஃபேமிலி ஃபோட்டோ பார்த்துட்டு இருப்பான். இவங்க அம்மாவை நினச்சி இவ்வளோ கேவலமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருப்பான். கரெக்டாக ஸ்டெப்பாக வெளியே வந்து நின்றுட்டு சான்னு கூப்பிடுவாங்க. அப்போ அவன் என்ன பண்ணுவான்னா பர்ஸை வந்து அப்படியே வச்சுட்டு போயிடுவான். அந்த ஃபோட்டோ வந்து அப்படியே தெரியும். ஹீரோயின் வந்துட்டு கரெக்டாக சானுக்கு வந்து ஃபுட் கொண்டு வந்திருப்பான். ஸோ எங்கே சான் போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே பர்ஸ் இருக்கும். என்ன ஃபோட்டோ இது அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்க போவாள். கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு ஹீரோ வந்துடுவான். வந்து என்ன சொல்லுவான்னா கொஞ்சம் ஹஷா எதுக்கு என்னோட திங்ஸ் எல்லாம் வந்துட்டு பர்மிஷன் இல்லாமல் தொடுற அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு வந்து பர்ஸை வந்துட்டு வாங்கி வச்சிருவான். உனக்கு சொல்லுவான் இந்த பாரு உனக்கு நான் ஃபுட்டு தான் கொண்டு வந்தேன், நீ இப்போ எதுக்கு என்கிட்ட வந்து கத்துற அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் திருப்பி சண்டை வந்துட்டு தான் இருக்கும். அவன் என்ன பண்ணுவான் கோமா வெளியே வந்துடுவான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவன் வெளியே வந்ததுமே இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா உன் கூட வந்துட்டு வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே போய் விடு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்களா. உனக்கு வந்துட்டு அவங்க கூட போவாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு கத்திட்டு இருப்பான். ஹீரோ வந்துட்டு இப்போதைக்கு கோமா இல்லை ஹீரோயின் மேலே, ஆனால் அவங்க வந்து வெளியே போகணும்னு சொல்கிறாங்களே. ஸோ இங்கே வந்து வேலை பார்க்கலாம் தானே, ஸோ யார் கூப்பிட்டாலும் இவன் போய் தான் ஆகணும். அதே மாதிரி என்ன பண்ணுவானா எங்கே போகணும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு கார் ட்ரை பண்ணிட்டு இருப்பான். இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா சான் வந்துட்டு இப்போ நேற்று நைட் வந்துட்டு எனக்கு உங்களை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பானு. ஸோ இப்போ சான் எதுவுமே வந்துட்டு வெளியே காட்டிக்க மாட்டேங்கிறான்னா சான் வந்து நம்ம பக்கம் தான், ஸோ நம்மக்கிட்ட எதுவும் எதிர்பார்க்குறான் போல, நம்ம இவனையும் செடியூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரியாதுல்ல சான் வந்து தன்னோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா தன்னோட பையன்கிட்டே என்ன பண்ணுறாங்க அப்படி செடியூஸ் பண்ணுற மாதிரி தப்பானதுக்கு போகிறாங்களா. அப்போ சானுக்கு சமயம் வருது. இந்த விஷயம்லாம் என்கிட்ட பண்ணாதீங்க, நீங்கள் என்ன பண்ணணும்னு நான் உங்கள் பக்கம் நிற்பேன்னு மட்டும் நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டு காரை வந்து ஸ்டாப் பண்ணிடுறான். காரை ஸ்டாப் பண்ணிட்டு கீழே இறங்கி போகிறான். இவங்க பின்னாடியே வந்துட்டு இப்போ என்ன தான் நடந்துச்சு, நீ இப்போ எதுக்கு ஓவராக ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க, உனக்கு தான் என்ன பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பின்னாடியே பேச போகிறாங்க. இப்போ எதுக்கு நடு ரோட்டில் வந்துட்டு காரை வந்து ஸ்டாப் பண்ண வந்து கார் ஆகிடு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து கூப்பிட்டு போகிறாங்களா. சான் வந்து செம்ம டென்ஷன் ஆகிட்டு உங்களுக்குலாம் டிரைவராக இருக்குன்னு அவசியமே இல்லை, ஃபஸ்ட்டு நீங்கள் வேணால் கார் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உனக்கு வந்து எல்லா விஷயம் தெரியும், நிறைய விஷயத்தில் வந்து எனக்கு ஃபேவராக இருக்கா, அப்போ வந்துட்டு நீ எதுவும் என்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தப்பாகவே பேசுகிறாங்க. இதை பார்க்குற சன் செம்மையாக கோவமாயிடுறான். அதுவும் கையெல்லாம் வந்துட்டு பிடிச்சிட்டு பேசுகிறாங்களா. ஸோ என்ன பண்ணுறோன்னா இவ்வளோ கிளம்பு நடந்துக்காதீங்க, எனக்கு எல்லாமே தெரியும், நீங்கள் தான் லில்லியை சாக்கடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறது நீங்கள் தான் நல்லாவே பச்சையாக தெரியும், நான் போய் சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து திருந்துவீங்கன்னு நினச்சேன், ஆனால் லாஸ்ட் வரைக்கும் திருந்த மாட்டீங்க போலன்னு சொல்லிட்டு கோவமாக என்ன பண்ணுறான் கார் எடுத்துகிட்டு போயிடறான். அதே இவங்களை நடு ரோட்டில் நிற்க வச்சுட்டு போயிடறான். இவங்களுக்கு செம்மையான காண்டாக இருக்குது. நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க ஹஸ்பண்ட் கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம 2 பேரும் இந்த மாதிரி லைஃப் வாழ்ந்துட்டுருக்கோம், இது வரைக்கும் நம்ம கல்யாணம் ஆனதை வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணவே இல்லை, நம்ம போய் இவங்க வந்து நார்மலாக ஒரு கல்யாணம் மாதிரி பண்ணிக்கிட்டு சிம்பிளாக பண்ணிக்கிட்டு ரிஜிஸ்டர் பண்ணவே இல்லை போல், ஸோ நம்ம வந்து நாளைக்கு போய் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க ஏன் இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் இவர் நாளைக்கு இறந்துட்டாருன்னா சொத்து வந்து அட்லீஸ்ட் உங்களுக்கு கொஞ்சமாச்சும் வரும், இந்த மாதிரி
பண்ணாமல் இருந்தால் இவங்களுக்கு சொத்து எதுவுமே வராது, ஃபுல்லாகவே லில்லிக்கு தான் போகும்ல. ஸோ அதனால் பிளான் போடுறாங்க. அவரும் வந்துட்டு ஓகேம்மா நம்ம வந்து நாளைக்கு போய் ரிஜிஸ்டர் பண்ணிடலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இங்கே இருக்க லில்லியா சான் வந்துட்டு யாருன்னு தெரிஞ்சுக்கணும், இவன் ஏன் இதை டிஃப்ரெண்ட் நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு நிறைய டவுட் வந்துகிட்டே இருக்குது. சான் வந்துட்டு இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட தான் கால் பண்ணேன். டாக்டர் வந்து சானோட தங்கச்சி கூட தான் டிவேட் பண்ணிட்டு ஜாலியாக ஹாப்பியாக இருந்துட்டுருக்காங்க, 2 பேர் லவ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஸோ இவன் என்ன பண்ணுறான், கால் பண்ணி எனக்கு சானை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷன் தெரியணும், ஸோ அவனோட பேக்ரவுண்ட் வந்து செக் பண்ணு, இன்னும் வந்து தெரியல, தான் லவ் பண்ணுற பொண்ணு சானோட தங்கச்சி அப்படின்னு சொல்லி டாக்டருக்கு தெரியல. இதுக்கப்புறம் தான் அவன் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தா லில்லி அம்மா வந்து ரிஜிஸ்டர் பண்ணுற ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்களா. அப்போ ஹீரோயின் வந்துட்டு ஏன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க போல, இன்றைக்கி போய் ரிஜிஸ்டருக்கு போனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன தான் பண்ணணும் உங்கள் சொத்தே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு 2 பேருமே சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. கரெக்டாக ஃபஸ்ட்டு இவங்க தள்ளுவாங்க. அப்போ வந்து இவங்க அப்பா பார்த்துருக்க மாட்டாங்க. லில்லி என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டெப் அம்மா தள்ளி விடுவாள். கரெக்டாக அவர் வந்து பார்த்துட்டு எப்போ பார்த்தாலும் லில்லி நீ ஏன் இப்படி பெரியவங்க நடந்துக்கிற எனக்கு தெரியவே இல்லை, உன்னை கொஞ்சம் அடக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கத்த ஆரம்பிச்சிடுவார் புரிஞ்சிக்காமலே. அப்போ தான் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு லாயர் வருவார். லாயர் வந்து என்ன சொல்லுவார்னா, சார் இந்த பாருங்கள் உங்களோட கம்பெனி வந்து நிறைய கரெக்ட் ஆகிடுச்சு, நீங்கள் அளவுக்கு மீறி வந்து லோன் வாங்கி வச்சு, அது இல்லாமல் உங்கள் ப்ராப்பர்ட்டி பாதி எல்லாமே கோனோட அப்பா கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லணுமே இவருக்கு வந்து கோவம் வருது. நெக்ஸ்ட்டு கோனோட அப்பா பக்கம் தான் போகிறாரு. பார்த்துட்டு கத்துறாரு, நீங்கள் வந்துட்டு இந்த பர்மிஷன் எல்லாமே எல்லாத்துலேயுமே கையெழுத்து வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்காரு. இதை பார்க்குறவர் சிரிக்கிறாரு. ஃபஸ்ட்டு கையெழுத்து போடும்போது நம்ம எதில் கையெழுத்து போடணும்னு கூட பார்க்காம நீ போடுவேன், ஸோ அந்தளவுக்கு நீ பிஸ்னஸ் பண்ணுறியா என்ன, அதெல்லாம் முடியும், அமௌண்ட்டை வந்து செட்டில் பண்ணு, இல்லைனா வந்து அந்த ஹோட்டலில் வந்து என் பேரில் எழுதி வச்சுட்டு சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் பயங்கரமான இஷ்யூலாம் நடக்குது. இப்போ ஹீரோனுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. ஏன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. அவங்க அப்பாவுக்கும் வந்துட்டு இதை நினச்சி ரொம்ப உடம்பு சரியாமல் போகுது. அப்போ அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி கரெக்ட் ஆச்சு, இது எல்லாமே கோனோட அப்பா தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸ்டெப் மாம்க்கா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதெல்லாம் காரணம் யார், அது கோன் ஃபேமிலி தானே, ஸோ கோனோட தங்கச்சிட்டு வந்துட்டு அடிக்கடி வீட்டுக்கெலாம் வரவேடி நான் எவ்வளோ நல்லா உன்ட்ட பேசுகிறேன், இந்த மாதிரி ஃபேமிலிலாம் சேர்ந்து பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கோன் சிஸ்டர்கிட்ட போய் சண்டை போடும்போது கரெக்டாக கோன் அப்பா வந்துடுவார். வந்து இந்த அம்மா ஃபஸ்ட்டு வெளியே தள்ளி போடுங்கன்னு சொல்லிட்டு வெளியே போய் அழைச்சிட்டு போட்டுருவாங்க. இவங்களுக்கு ரொம்ப அவமானமாயிடும். அதுக்கப்புறம் டாக்டரோட அப்பா இருக்காங்களே, நம்ம ஹீரோயின் கூட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பாங்க, ஹீரோயினோட அம்மாவும் ஹீரோயினை தான் வந்துட்டு டாக்டரை வந்துட்டு ஒரு ஃபேமிலிக்கு வந்து தத்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபேமிலியில் வந்து ஒரு டாக்டர் இருப்பார், அவருக்கு தான் தத்து கொடுத்துருப்பாங்க. அவர் தான் படிக்க வச்சு டாக்டரை வந்துட்டு உருவாக்கியிருப்பார். ஸோ அவரும் அப்பாவும் டாக்டர் தானே, ஸோ அந்த பர்சனை பார்த்து இவங்க வந்து ஃப்ரெண்டு ஃபேமிலி போல் அந்த மாதிரி ஹீரோயின் அப்பாவுக்கு அம்மாவுக்கு ரியல் அம்மாவுக்குலாம் இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு. இப்போ இந்த ஸ்டெப் மாம் என்ன பண்ணுறாருன்னா டாக்டரோட அப்பாவை பார்த்து இந்த மாதிரி பேசுகிறா, அவருக்கு வந்து உடம்பு சரியில்லை, ரொம்ப வந்து சீரியஸாக போயிட்டுருக்கு, அவர் இப்போது நினைக்கிறது எல்லாமே வந்துட்டு தான் பொண்ணை வந்து ஒரு நல்ல பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப சென்டிமெண்ட்டாக பேசுகிறா. அப்போ வந்து டாக்டர் கேட்குறாரு, இவரும் ஒரு டாக்டர் தான், டாக்டரோட அப்பா வந்து கேட்குறாரு, நான் என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு இவன் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க, பேசாமல் உங்கள் பையனை வந்துட்டு இந்த மாதிரி ஹீரோயினுக்கு வந்து டெல்லி கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து கேட்குறாங்க. அச்சோ அவங்க 2 பேரும் நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருக்காங்க, அவங்கள பார்த்தா லவ் பண்ணுற மாதிரி தெரியல, என் பையன்கிட்ட வேணா கேட்டு பார்க்குறேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்டு, நான் வந்து என் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்காக என்ன வேணால் பண்ணுவேன், நான் வந்து என் பையன்கிட்ட கேட்டு பார்க்குறேன், அவனுக்கு விருப்பம் வந்துச்சுன்னா லில்லியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு இவர் வந்து சொல்கிறாரு. இந்த ஸ்டெப் மாம் ஏன் இவ்வளோ மெனக்காடுறாங்கன்னா, இந்த ஃபேமிலியுமே நல்லா பணக்கார ஃபேமிலி. நான் தான் சொல்லியிருக்கேன், தாய்லாந்து முறைப்படி ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணாங்கன்னா நிறைய ப்ராப்பர்ட்டி கொடுத்து தான் கல்யாணம் பண்ணுவாங்க. ஸோ அது மூலியமாச்சும் நிறைய ப்ராப்பர்ட்டி வரும், இவங்க அதை அடைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட பிளான் இருக்குது. நெக்ஸ்ட்டு அங்கே பேசிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து சொத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கவலையே கிடையாது, ஏன்னா அவளுக்கு வந்துட்டு காசுலாம் பெருசாகவே தெரிஞ்சதில்லை. ஆனால் இந்த ஸ்டெப்பாமுக்கு வந்து அப்படி வந்துட்டு வயிறுலாம் எரியுது. போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன நினச்சிட்ருக்கா, இஷ்டத்துக்கு ஜாலியாக புக் படிச்சுட்டு இருக்கா, நம்ம வீட்டில் இருக்க சொத்து எல்லாமே போயிடுச்சுடி, உனக்கு கொஞ்சமாச்சும் அக்கறை இருக்கா, அவங்க அப்பா மேலே தான் அக்கறை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்துறாங்க. ஹீரோனுக்கு வந்துட்டு இந்த தான் அப்பா மேலே அக்கறை இருக்கா, அவங்க அப்பாவுக்கு வந்து மெடிக்கல் செலவுலாம் பண்ணணும், எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்னு இந்த ஸ்டெப்பாக பேசுகிறது வந்துட்டு இந்த விஷயம் மட்டும் நம்ம ஹீரோனுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுறாங்கன்னா, டாக்டரோட அப்பாவும் ஹீரோயினோட அப்பாவும் ஒன்றா வராங்க. அவங்கள வீட்டில் அழைச்சிட்டு வந்து விட்டுறது வந்துட்டு இவர் தான். அப்போ வந்துட்டு பேசுகிறாரு, இங்கே பாரு நீ இவ்வளோ கஷ்டப்படுறல, உன் பொண்ணுக்கு வந்து நல்லதுமாக கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறதானங்க போது, ஆமாம் கண்டிப்பாடா, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, என் பொண்ணை நினச்சி அவளை வந்து நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, இவ்வளோ ஃபீல் பண்ணுறியே, என்கிட்ட தான் என் பையன் இருக்கானு, ஸோ என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாமாங்கும் போது இவருக்கு ஒரு நல்ல ஐடியா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாரு, ஹீரோயினை பார்த்து பேசுகிறாரு, நீ வந்து டாக்டரை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. ஹீரோயின் வந்துட்டு, அப்பா என்ன பண்ணா இது கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு பிஸ்னஸ் டீல் தாம்மா, நீ வந்து அவனை கல்யாணம் பண்ணிக்கோ, பிஸ்னஸ் வந்து சேர்த்து பார்த்துக்கோங்க, 2 கம்பெனி வந்து கொலாபரேஷன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு அளவுக்கு நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் ஆகிடுவோம், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்பாவோட ஐடியா வந்து அதுதான். ஸோ அதுபடி வந்துட்டு சொல்லிட்டு போகிறாரு. ஸ்டெப் மாமும் லைட்டாக ஏற்றி விட்றாங்க, பாரு இப்போ உங்கள் அப்பா நம்ம வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, உங்கள் அப்பா கஷ்டப்பட்டு
பிஸ்னஸ்லாம் வந்து தூக்கி நிறுத்திருக்காரு, நீ கொஞ்சமாச்சும் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட வந்து கேட்குறாங்க. நம்ம ஹீரோனுக்கு மனசுலலாம் சாண்ட் தான் இருக்கான். ஆனால் அதனால சாண்டை பற்றி இன்னும் இவளுக்கு புரியவே இல்லை. கொஞ்சம் தான் தெரியுது அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நான் மனசு ஃபுல்லாக சாண்ட் தான், இவளால் ஒன்றுமே பண்ண முடியல, என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க அப்பாட்ட போயிட்டு நான் வந்துட்டு பார்க்குறப்பா அப்படின்னு வந்து சொல்லுவான். அதுக்கப்புறம் இங்கே டாக்டர் அவரோட அப்பா என்ன பண்ணுவார்னா பேசுவார், இந்த மாதிரி ஹீரோனை வந்து கல்யாணம் படிக்கணும், நம்ம குடும்பத்தில் வந்து அவங்க இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அவங்க ஃபேமிலி ரொம்ப வந்துட்டு ப்ராப்ளத்தில் இருக்குது, நீ தான் ஹெல்ப் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உனக்கு விஷயம் இருந்தால் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினும் டாக்டர் 2 பேரை வந்து மீட் பண்ணி பேசுகிறாங்க. டாக்டருக்கு என்னன்னா சின்ன வயசில் வந்துட்டு ஒரு இடத்துலேருந்து அடாப்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்கல்ல, ஸோ இவங்க மேலே வந்து நல்ல அபிப்பிராயம், நல்ல மரியாதை இருக்குது ஹீரோயின் மேலேயும் ஹீரோயின் அம்மா மேலேயும். இந்த ஃபேமிலி இவ்வளோ கஷ்டப்படுத்துக்கும் போது டாக்டர் என்ன சொல்கிறேன்னா, அவனுக்கு ஆல்ரெடி லவ்வர் இருக்குல்ல, ஸோ அவன் என்ன சொல்கிறான்னா, நம்ம 2 பேரும் வந்துட்டு ஃப்ரெண்டு, நல்ல ஃப்ரெண்ட், ஆனால் கல்யாணம் பண்ணுற அளவுக்குலாம் நம்மளுக்குள்ள வந்து எந்த கெமிஸ்ட்ரியுமே கிடையாது, நம்ம வந்து இந்த பிஸ்னஸ்க்காக கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் எல்லாமே செட்டில் ஆயிடுச்சு நார்மல் ஆனதுக்கப்புறம் நம்ம டைவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறான். இது நம்ம ஹீரோனுக்கு ஓகேவா இருக்குது. நெக்ஸ்ட் அவங்க அப்பாட போயிட்டு ஹீரோனுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு ஓகேப்பான்னு சொல்லுவானா, அவங்க அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடும். ஆனால் அவங்க அப்பா இந்த பிளான் எதுவுமே சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு டாக்டர் லவர் இருக்கால, நம்ம ஹீரோட தங்கச்சி, அவன் என்ன பண்ணா டாக்டருக்கு கால் பண்ணிட்டு இருக்கா. டாக்டருக்கு வந்து பயங்கர கில்ட்டியாக இருக்குது, எப்போ அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பயங்கர கில்ட்டியாக இருக்குது. ஏன்னா ஃபேமிலி பிஸ்னஸ் இதெல்லாம் சொன்ன இந்த சின்ன பொண்ணு வந்து அக்செப்ட் பண்ணிக்கமான்னு தெரியல, அதை நினச்சி ஃபோன் எடுக்காமல் இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு கிட்ட வாங்கி செக் பண்ணுற வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா போல், டாக்டருக்கு குழந்தை தான் போல். நெக்ஸ்ட்டு இந்த கிட்ட வந்துட்டு வீட்டில் இருக்க பாட்டி வந்து பார்த்துடுறாங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோவையும் ஹீரோட ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு வச்சுட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோக்கு வந்து பயங்கர ஷாக்காக இருக்குது. அப்போ பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேயே நியூஸ் பேப்பர் எடுத்து காட்டுறாங்க. இங்கே பாரு, டாக்டர் கால் பண்ண மாட்டேங்கிறாரில்ல, அட்டன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறாரில்ல, பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் பேப்பரை காட்டுறாங்க. அந்த நியூஸ் பேப்பர் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கும் டாக்டருக்கும் வந்துட்டு கல்யாணம், நெக்ஸ்ட் டேவே கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பெரிய இடம் இல்லை. இது பக்கம் நம்ம ஹீரோக்கு வந்து செம்மையாக ஷாக்காக இருக்குது. அவனுக்கு என்ன தோணுதுன்னா, பாரு நம்ம தங்கச்சியை ஏமாற்றிட்டு அந்த பக்கம் டாக்டர் வந்துட்டு கல்யாணம் பண்ணுறாரு, நம்மளை வந்துட்டு ஹீரோயின் ஏமாற்றிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து செம்மையாக கான்ல இருக்கு. இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டேக் கேர்.